ஜிஎஸ்டி நம்பரை ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது கரெக்டா போடுங்க. இதுல ஏதாவது மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஈவன் ஜிஎஸ்டிஆர் 1A கூட நீங்க அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஜிஎஸ்டிஆர் 1A நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா அது எனேபிள் ஆகும். ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அது அவைலபிளா இருக்கும். இப்போ இந்த ஜிஎஸ்டிஆர் 1A நீங்க இன்வாய்ஸ் வேல்யூ மாத்த முடியும், இன்வாய்ஸ் நம்பர் மாத்த முடியும், ஜிஎஸ்டி ரேட் கூட மாத்த முடியும். ஆனா உங்களால ஜிஎஸ்டி நம்பரை மாத்த முடியாது. அப்ப ஜிஎஸ்டி நம்பரை நீங்க ஒண்ணுல ப்ராப்பரா கொடுக்கலைன்னா உங்களோட கஸ்டமருக்கு ஜிஎஸ்டி ரெஃப்ளெக்ட் ஆகாது. ரெஃப்ளெக்ட் ஆகாதனால அவர் என்ன பண்ண மாட்டாருன்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ண மாட்டாரு. ஏன்னா நீங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பேமெண்ட பெண்டிங் வைப்பார். சோ நீங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது கரெக்டான ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து ஃபைல் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க அடுத்த மாசம் வரை வெயிட் பண்ணணும் அமெண்ட் பண்றதுக்கு. நான் இன்வாய்ஸ் நம்பர் தப்பா கொடுத்துட்டேன்னா அமெண்ட்மெண்டே பண்ண முடியாதா? பண்ணலாம். ஆனா இந்த மாசமே நீங்க ஃபைல் பண்ண முடியாது. அடுத்த மாசம் நீங்க ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணும்போது அமெண்ட்மெண்ட்ல நீங்க ஜிஎஸ்டி நம்பரை மாத்தி ஃபைல் பண்ணலாம். அப்ப 1A என்னதான் சார் ஃபைல் பண்ண முடியும்? 1A இந்த கரண்ட் பீரியட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா, அதாவது நீங்க இந்த மாசம் ஃபைல் பண்ண 1ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதை மட்டும் நீங்க ஃபைல் பண்ணலாம். அப்போ கூட ஜிஎஸ்டி நம்பரை நீங்க மாத்த முடியாது. இன்வாய்ஸ் வேல்யூ, இன்வாய்ஸ் நம்பர், அப்புறம் ஜிஎஸ்டி ரேட்லாம் நீங்க தாராளமா மாத்த முடியும்.